செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். இந்திய அணிக்கு ரூபாய் 3.2 கோடி பரிசு அறிவிப்பு. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. போட்டி முடிவில் ஆண்கள் அணி 19 புள்ளியும் பெண்கள் அணி 17 புள்ளியும் பெற்று அசத்தியது. ஏஐசிஎஃப் பொதுச் செயலாளர் தேவியே பட்டேல் கூறுகையில், வரலாற்று சிறப்புமிக்க இரட்டை தங்கப் பதக்கங்கள் நாட்டிற்கு ஒரு சதுரங்க புரட்சியை கொண்டு வர உதவும். 97 வருட செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 2 பிரிவுகளிலும் தங்கம் வென்றுள்ளோம். இது ஒரு வரலாற்று சாதனை. இந்தியா சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என்ற 2 பிரிவிலும் தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டரான குகேஷ், பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலி ஆகியோர் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு செஸ் ஒலிம்பியாட் இந்திய அணிக்கு ரூபாய் 3.2 கோடி பரிசு கிடைத்துள்ளது. தலைமை ஆசிரியர் பணியிடங்களை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களாக மாற்றுமா? கட்டாயம் மற்றும் கல்வி உரிமைச் சட்டத்தின்படி தொடக்க பள்ளிகளில் 150க்கும் குறைவாக மாணவர் எண்ணிக்கை உள்ள பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களாக மாற்றுவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. அரசு தேர்வாணையங்கள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளின் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்று வேலைவாய்ப்பு பெறுதல், சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஏனைய அரசு தேர்வாணையங்கள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்று வேலைவாய்ப்பு பெறுதல், சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு 12,90,000 நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. அனுமதியின்றி உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்கள் விவரம் சேகரிப்பு தொடக்க கல்வித்துறை நடவடிக்கை. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அனுமதி பெறாமல் உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்புமாறு தொடக்க கல்வி அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏஐசிடிஇ அட்டவணையில் திருத்தம். முதலாம் ஆண்டு பொறியியல் வகுப்புகள் அக்டோபரில் தொடங்கும். பொறியியல் படிப்புகளில் சேரும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அக்டோபர் 23ஆம் தேதிக்குள் வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும் என்று ஏஐசிடிஇ தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் கல்வியாண்டு கால அட்டவணை வெளியிடப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையாக பொறியியல், மேலாண்மை போன்ற தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் வகுப்புகள் தொடங்கும் நாள், பருவத் தேர்வுகள் மற்றும் விடுமுறை நாட்கள் அனைத்தையும் ஏஐசிடி வெளியிடும். அதன்படி நடப்பு கல்வியாண்டுக்கான கால அட்டவணை கடந்த ஜூன் மாத இறுதியில் வெளியிடப்பட்டது. மாணவர் சேர்க்கை தாமதமாக ஏற்படுவதால் அக்டோபரில் மாணவர் சேர்க்கை தொடங்கும் எனவும், கல்லூரி திறப்புகள் அக்டோபரில் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.